வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு திவாகர் அவர்களை குக் வித் கோமாளி சீசன் 7 செட்டில் மகாப்பா ஆனந்த் வந்து ஒரு இரும்பு ராடை வச்சு முட்டில் அடிச்சிட்டாரு அப்படின்னும், புகழ் அப்படிங்கிறவர் வந்து அவரை அதுக்கு உசுப்பேத்தினாரு அப்படின்னும், இந்த கானா வினோத் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு கெட்ட வார்த்தை பேசி திட்டினாரு அப்படின்னும் ஒரு புகாரை கொடுத்திருக்காரு திவாகர் அவர்கள். இந்த புகார் உண்மையா பொய்யா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய திரு திவாகர் அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு புகார் கொடுத்துருக்காரு. என்ன புகார் அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அந்த செட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. அந்த சம்பவத்துக்கு பிறகு மகாப்பா ஆனந்த் அப்படிங்கிறவர் ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டு வந்து என் முட்டில் அடிச்சிட்டாரு, அது ரத்த காயத்தை ஏற்படுத்திடுச்சு எனக்கு, அதை உசுப்பேத்தினவர் புகழ் அப்படிங்கிறவர், அந்த கானா வினோத் அப்படிங்கிறவர் இந்த கெட்ட வார்த்தையில் திட்டினாரு, ஸோ இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. இந்த புகாருக்கு சிஎஸ்ஐஆர் போடப்பட்டிருக்கு மக்களே. போடப்பட்டு அதற்கு பிறகு இந்த திரு மகாப்பா ஆனந்த், திரு வினோத், அப்புறம் திரு புகழ் 3 பேரையும் வந்து காவல்துறை அரசு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து 3 பேரும் போய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுதே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இதெல்லாம் பொய், உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போது உண்மையாலுமே நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். விசாரித்து பார்க்கும் பொழுது குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ஒரு ஷோ விஜய் டிவியில் போயிட்டுருக்கு. அந்த விஜய் டிவியோட ஷோவில் வெளியே உள்ளுக்குள்ள ஷூட்டிங் ஸ்பாட் செட்டுக்குள்ள அறந்தாங்கி நிஷா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தோலில் வந்து திவாகர் கை போட்டு, சார் நீங்கள் தான் அவங்க, அதாவது அந்த ஷூட் போயிட்டுருக்கு, கேமரா ரோலிங்கில் போயிட்டுருக்கான். போயிட்டு இருந்த சமயத்தில் நிஷாவும் உள்ளே இருக்கிறாங்க, அந்த ஷோக்குள்ளே இருக்கிறாங்க, திவாகரும் ஷோக்குள்ளே இருக்கார். அப்போது தேர் ஆக்டிங். அப்போ திவாகர் வந்து நிஷா அவங்க தோல் மேலே கை போட்டுட்டு அந்த வெளி ஆடியன்ஸோடைய செக்மெண்ட்டில் நிஷா அவங்களுடைய கணவர் உட்காந்துருந்ததாகவும், அந்த கணவரை பார்த்து, சார் நீங்கள் இவ்வளோ நாளாக வாழ்ந்துருக்கிறீங்கல்ல அவங்க கூட, நீங்கள் ஒன் டே அவங்க என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும், இதை வந்து ஒரு காமெடி ஆங்கிளில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு, இதனால புகழ் அப்படிங்கிறவரும் அதில் அதே செட்டில் இருக்கிற ஒரு புகழ் அப்படிங்கிறவரும் உசுப்பேத்திருக்காரு, இது எப்படி இங்கே சொல்லலாம் உசுப்பேத்திருக்காரு அப்படின்னும், அதுக்கு வந்து கூட வினோத் கானா வினோத் அப்படிங்கிறவரும் தப்புன்னு சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னும், இதை பார்த்துட்டு வந்து மகாப்பா ஆனந்த் வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து வந்து முட்டில் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு மக்கள். இப்போ இந்த சம்பவத்துக்கு முன் சம்பவம் இந்த அறந்தாங்கி நிஷா மற்றும் திவாகர் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்டுக்குள்ள ஆன் கேமரா நடந்த இந்த ஒரு சம்பவங்கள் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து புகார் கொடுக்கிறாரு திவாகர். இப்போ இந்த புகாரை தொடர்ந்து விசாரணை நடக்குது. இந்த விசாரணையில வந்து என்ன பிரேமா ஃபேசி வருதுன்னு பார்த்தா, திவாகர் தன்னை அடிச்சதா சொல்றாரு, மகாப்பா ஆனந்த் அடிக்கலன்னு சொல்றாரு. இப்போ அடிச்சாரா அடிக்கலையா அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும் விஜய் டிவி கேமரால. இதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக விஜய் டிவியோட அந்த செட்டுக்கோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்கிட்டயோ போய் கேட்கும் பொழுது, இது வந்து விஜய் டிவியோடைய பர்சனலான ஒரு விஷயம் சார், கண்டென்ட்டு, இதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும், அதனால காவல்துறையால் இதை வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல, அடிச்சாரா அடிக்கலையா, இது அசால்ட் கேஸா அசால்ட் கேஸ் இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஒரு வழக்குடைய ஸ்டேட்டஸ் மக்களே. சரி, இப்போ என்ன ஒரு விஷயம்னா, திவாகர் என்ன சொல்றாருன்னா, அவரை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாரு விஜய் டிவியில மகாப்பா ஆனந்த் கூட அப்படின்னும், அந்த ஷோல இருந்து 2 எபிசோடுக்கு அப்புறம் இவரை வெளியே அனுப்பிச்சதுக்கு மகாப்பா ஆனந்த் தான் காரணம், என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாரு அவரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை திவாகர் முன்வைக்கிறார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேரும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை, இப்போ இந்த குக் வித் கோமாளி ஷோல கூட வெளியே அமைச்சது வந்து நாங்கள் காரணம் கிடையாது, விஜய் டிவியை தான் வெளியே அமைச்சிட்டாங்க, நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதை டிஃபெண்ட் பண்றாங்க இந்த 3 பேரும். இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சன் அனலைஸ் பண்ணலாம் மக்களே. ஏன்னால் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க 3 பேரும். யாருன்னா மகாப்பா ஆனந்த், அதுக்கப்புறம் இந்த கானா வினோத்ன்ற ஒரு பையன், அப்புறம் இந்த இன்னொருத்தர் வந்து புகழ் அப்படிங்கிறவர். அந்த ப்ரெஸ் மீட்ல
கிட்டத்தட்ட மூச்சுக்கு 300 தடவை பார்த்தீங்கன்னா, சார் நீங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நீங்களாம் போயிட்டு வந்து அவரை பேட்டி எடுக்காதீங்க, அதை ஒளிபரப்பு பண்ணாதீங்க, அதை வந்து வீடியோ எடுக்காதீங்க, அதை வீடியோ போடாதீங்க, யூடியூப் சேனல்ஸாக பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, எவ்வளோ பேர் திறமையான இவ்வளோ பேர் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, ஏன் பண்ணுறீங்க பண்ணாதீங்க பேட்டி எடுக்காதீங்கன்னு அத்தனை வாட்டி ஓப்பன் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் எப்படி இவங்க வேலை பார்க்குற விஜய் டிவியில் திவாகருக்கு வாய்ப்புலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுத்தா இது வந்து இவரை தூக்கி விட்ட மாதிரி ஆகிப்படும், இவர் வளர்த்துட்ட மாதிரி ஆகிப்படும், வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வருது. விஜய் டிவியோடைய பிக் பாஸ் தான் இந்த திவாகர் போய் ஃபர்ஸ்ட் அங்கே அதெல்லாம் வந்து அதிக பிரபலமாகிறாரு. அதற்கு பிறகு விஜய் டிவி ஷோஸில் தொடர்ந்து இவர் வந்து முதல்ல இருந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ இந்த வாய்ப்பை கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்ல சார், விஜய் டிவியே இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய மாகாப்பா மற்றும் புகழ் மற்றும் வினோத் எதற்காக ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் அத்தனை வாட்டி சொல்லணும்? ப்ரெஸ்ஸை பார்த்து என்ன கூத்துனா எந்த ஒரு ப்ரெஸ் பர்சனும் சார் நீங்கள் அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க சார், பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வேலை 2 பக்கம் பதிவு பண்ணுறது தான். உங்கள் பக்கத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம், அவர் பக்கத்தையும் நாங்கள் பதிவு பண்ணுறோம், எது உண்மை பொய்ன்றதை விசாரணை முடிவு பண்ணிட்டோம், சப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை எந்த மீடியாவும் அங்கே வந்து சொல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வேடிக்கையான விஷயமே. அதாவது ஒரு ப்ரெஸ்ஸை போயிட்டு எங்கள் பக்கம் மட்டும் நீங்கள் பேசுங்க, அவங்க பக்கம் நீங்கள் அவர் எடுக்காதீங்க, வீடியோவே பதிவு பண்ணாதீங்க, அவரை பிரபலப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எப்படி இந்த வார்த்தையை அவங்க சொல்லலாம்? இந்த 3 பேரும் ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்லேயே அதை சொல்கிறாங்கன்னா விஜய் டிவி செட்டில் சொல்லாமலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது மக்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நாங்கள் அசால்ட்லாம் பண்ணலங்க, நாங்கள் அடிக்கவே இல்லை அவரை, நாங்கள் ஒன்றுமே சொல்ல, நாங்கள் வந்து போய் கேள்வி தான் கேட்டோம், நாங்கள் போய் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மக்களே. அதாவது இதில் ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் உள்ளார்ந்து அனலைஸ் பண்ணோம். இது ஒரு குக் வித் கோமாளியோடைய ஷூட் முடிஞ்சு போய் எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஒரு லன்ச் டைமில் இல்லை வேறு ஏதாவது ஒரு டைமில் எல்லாரும் கூடி நிற்கும் பொழுது, கூடி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அறந்தாங்கி நிஷா அவங்க மேலே அவங்க தோளில் கை போட்டு அவங்க கணவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, என்னங்க நாங்கள் எல்லாரும் கூட நிற்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா இல்லைங்களேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு அப்படின்னா நிஷா அவர்களுக்கோ இல்லை அவர் கணவருக்கோ மட்டும்தான் அந்த உரிமையே இருக்கு. ஏப்ப நிஷா தோல்ல கை போடுறாரு திவாகர்னா நிஷா அவர்கள் கண்டிக்கலாம், இல்லை அவர் கணவர் கண்டிக்கலாம். இது ஆஃப் கேமரா நான் சொல்றேன். ஒரு ஆன் கேமரா ரோலிங் போயிட்டு இருக்கு, ஷூட் நடந்துட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல இவர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாரு, இதை கண்டிக்க வேண்டிய தட்டி கேட்க வேண்டிய இதெல்லாம் வேண்டாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற யாருக்கு இந்த உரிமை இருக்குன்னா அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கு இருக்கு. இல்லை நிஷா அவர்கள் சொல்லலாம், இல்லை இந்த மாதிரிலாம் வேணாம் சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கு, என் கணவர் சங்கடப்படுறாருன்னு அவங்க சொல்லலாம். சம்பந்தப்பட்ட இந்த 3 பேருமே எந்த ஒரு ரியாக்டும் பெருசா பண்ணல அப்படின்னும் பொழுது எதற்காக இந்த இடத்துல மாகாப்பா ஆனந்தும் புகழும் இந்த கானா வினோத்தும் இந்த இடத்த சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது முதல் தப்பு. 2வது தப்பு, இவங்க யாரை போய் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ மாகாப்பா ஆனந்தோ இல்லை வினோத்தோ இல்லை வந்து புகழோ அவர் கணவரை போய் கேட்கலாம், இல்லை நிஷாவை கேட்கலாம். என்னங்க இது மாதிரி பண்றாரு, நீங்க ஏங்க சொல்ல மாட்டீங்கன்னா நல்லா இல்லக்கா அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவர் கணவர்கிட்ட போய் பேசலாம், எங்க என்ன சார் இப்படிலாம் பேசிட்டாங்க, ஆன் ஸ்கிரீன் பேசலாம் தப்பு தானே செய்யலாம், ஒரு மாதிரி இருக்கே எங்களுக்கே சங்கோச்சமா இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். 2மே இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லலாம், செய்யலாம் பார்க்க ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கு சார் நம்ம பார்க்கின்றதுக்குன்னு சொல்லலாம். திவாகரை போய் கேள்வி கேட்கறதுக்கும் அவரை போய் இவங்க வந்து சண்டை பிடிக்கிறதுக்கும் இவங்களுக்கு சட்டப்படியே ரூல்ஸ் கிடையாது. ஸோ இது இந்த இடத்துல இவங்க பண்ணது அப்படிங்கிறது சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா இவங்களோட இன்டென்ஷன் தப்பா இருந்திருக்கு. புகழ், வினோத் மற்றும் மாகாப்பா ஆனந்தோடைய இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருந்திருக்கு. ஸோ இந்த இன்டென்ஷனே வந்து கிரிமினல் இன்டிமினிட்டியை வந்து அது கொண்டு போகுது. நீங்க ஏன்ப்பா போய் கேட்குறீங்க திவாகரை, அவங்க என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கு, என்ன உரிமை இருக்கு? ஸோ எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றப்ப நீங்க ஏன் போய் கேட்குறீங்க அப்படின்றதுக்கு. ஸோ இதுல வந்து இந்த இவங்களுடைய வெர்ஷன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்ல கொடுத்த வெர்ஷன் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு ஒரு தேர்ட் பர்சனை அனலைஸ் பண்ணும் பொழுது. இப்போ என்ன ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்க முடியாம ஏன் அவரால் இங்கே திணறாரு, எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ண முடியல அப்படின்னா, அசால்ட் நடந்துச்சா இல்லையா, இதுக்கு விஜய் டிவியோட ஃபுட்டேஜ் வேணும்.
இதை விஜய் டிவி இல்லை சார் இது வந்து என்னோட இன்டர்னல் ஃபுட்டேஜ் நான் கொடுக்க முடியாது, கஷ்டம் சார், நான் ஃபுட் எடிட்டிங் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னால் அந்த இன்டர்னல் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத வாங்கிறதுக்கு திவாகர் என்ன பண்ணலாம் இவர் சைடில்? ஏன்னா இவர் தான் கம்ப்ளைண்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் போகலாம். ஹைகோர்ட் போய் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, விசாரணை பண்ணலன்னு சொன்னால் ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குல்ல, உடனே விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் தாங்க கேட்டாங்கன்னா அப்பொழுது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா ஹைகோர்ட் ஆர்டரை வச்சுட்டு போய் விஜய் டிவியோட ஃபுட்டேஜ் வாங்குவார். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், நடந்த இந்த விஷயத்தையே விஜய் டிவி வந்து சம்டைம் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவாக இதையே வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அடிச்சிருந்தால், அந்த கம்பி எடுத்து அடிச்சிருந்தா, சண்டை பிடிச்சிருந்தா. பட் இது இன்னொரு ஆங்கிள் என்ன இவங்க தப்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் சண்டை பிடிச்சது எல்லாமே வந்து கண்டென்ட் தான் சார், எங்களுக்கு ஆன் கேமரா சும்மா சண்டை பிடிச்சோம், நாங்கள் சீரியஸாக அடிக்கல, நாங்கள் சும்மா சண்டை பிடிச்சி நாங்கள் விளையாண்டுக்கிட்டோம், இது கண்டென்ட்காக நாங்கள் பண்ணுறது சார்னு அவங்க தப்பிக்கலாம். பட் அதை இவர் அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, திவாகர் கொடுத்துறாரு அப்படின்னால் இது அவருக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. என்ன திவாகர் சொல்கிறாருன்னு பார்த்தா, சார் சாரி கேட்கட்டும், மன்னிப்பு கேட்டால் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. மாக்காப்பா ஆனந்த் வந்து நான் வந்து ஸ்டேஷனில் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் தனிப்பட்ட முறை வெளியே கேட்குறேன் மன்னிப்புனா அப்படின்றாரு. அப்படின்னு திவாகர் சொல்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் அப்போ அடித்தது உண்மைதான், மறுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. அதாவது ஒருத்தர் தன்னையே வந்து ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறாரு, நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிறாரு, தன் நடிப்பில் பெரியார் சொல்லிக்கிறாரு அப்படின்னால் அது அவருடைய பர்சனல் மேட்ரு. திவாகர் பெரிய நடிகரா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. சினிமாவில் எவ்வளவோ பேர் நடிக்கவே தெரியாமல் இருந்துக்கிட்டு ஸ்டார் ஆகியிருக்காங்க. அது நிறைய உதாரணம் நிறையா இருக்குது. நடிப்பே வராது ஆனால் அவங்க பெரிய ஸ்டாராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கு நடிப்பு வருதா வரலையா, இவர் பெரிய நடிப்பு அரக்கரா இல்லையா, இவர் நடிப்பை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, அதை காமெடியாக பார்க்குறாங்களா இது சீரியஸாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இது அவங்களுடைய ஃபுட்டேஜ்லாம் வெளியே வந்து, படங்கள் வெளியே வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு முற்பட்ட விஷயம். அதெல்லாம் இதனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் இந்த மாதிரி அடிக்கிறது, அசால்ட் பண்ணுறது, மற்றவன் பிரச்சனை போய் மூக்கு நொடிச்சு போய் கேட்கறது அப்படிங்கிறதுலாம் சட்டப்படி யாருக்குமே இந்த உரிமை கிடையாது. அப்படி கேட்கறது கூட வந்து இல்லைங்க தப்பு நடந்திருக்கு நான் கேட்குறேன் அப்படின்னாலுமே கை வச்சு அடிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இது சம்மந்தப்பட்ட ஆள் நிஷா மற்றும் கணவர், இந்த ப்ரோக்ராமோடைய ப்ரொடியூசர், இவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னால், முக்கியமாக நிஷா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னால் அதுவுமே சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, சார் கண்டென்ட்டுக்கு நான் பண்ணேன் சார், நான் ஒன்றும் வெளியில் அவுட் ஆஃப் செட்டு ஒன்றும் தப்பாக நான் அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணிக்கலையே அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இன்டர்லிங்க்டான ஒரு கேஸ் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில். பட் இதை ஒரே ஒரு கிரைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பி எடுத்து அடித்தது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஆஸ் பர் த கம்ப்ளைண்ட் இந்த அடித்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஃபுட்டேஜ் கிடச்சிது அப்படின்னால் நிச்சயமாக வழக்கு பதிவு பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு தப்பான ஒரு முன் உதாரணமாக ஆகிடும் இப்படி அடிச்சுட்டு தப்பிக்கிறதா இருந்தால். இன்னொரு விஷயம் பார்க்கணும். அதாவது இதில் கானா வினோத் அப்படிங்கிற நபர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவர் வந்து என்ன ஜாதி ரீதியாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு பேசினார். அப்போது டக்குன்னு ஒரு ப்ரெஸ் பர்சன் கேட்குறாரு, நீங்கள் கம்ப்ளைண்ட் தரல அப்படிங்கிறாரு. இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் கொடுத்து ஏன் பெருசாக்கணும் தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிறார். நான் திரும்பி சொல்கிறேன் மக்களே, அதாவது SC/ST அப்படிங்கிற ஒரு செக்ஷனை, ஒரு சட்டத்தை தப்பாக பயன்படுத்துறதுக்கு இங்கே சமுதாயத்தில் ரொம்பவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒரு மீடியாவில் வேலை பார்க்குறவங்களும் அதை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னால் இன்னும் அது முன் உதாரணமாக அசிங்கமாகி போயிடும். ஏன்னா SC/STயோட கேஸை பொறுத்தளவுக்கு 95% அது தப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு நாளும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் SC/ST வழக்கை அவங்க வந்து குவாஷ் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து இது அப்பீலில் போயிட்டு அதை உடையும் பொழுதோ அவங்க திட்டுறாங்க, ஏன் ஒழுங்காக விசாரணை பண்ண மாட்டீங்க, ஏன் இது பண்ணுறீங்க, ஒழுங்காக விசாரணை பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தனுடைய கிரிமினல் சும்மா மேலே கிரிமினல் குற்றத்தை சாட்டுறது அப்படிங்கிறது அவங்க லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஸ்டின்ட் ஹியர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ SC/ST வழக்கை தப்பாக பயன்படுத்திக்கங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதை நீங்கள் வந்து வெப்பனாக பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில டுபாக்கூர் அட்வொகேட் சொல்லிக் கொடுக்குறாங்க.
இதை வச்சுக்கிட்டு இங்க உள்ள சில பேர் வீரியம் புரியாம அதோடைய சட்டத்துடைய நுணுக்கங்கள் புரியாம தப்பா பயன்படுத்த ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். ஸோ என்னால் ஆல்ரெடி செம்மல் அப்படிங்கிற ஜட்ஜு இப்படி தப்பா தான் கேஸ் போட சொன்னதுனால ஹைகோர்ட் பெரிய குட்டு வச்சு அதை சுட்டி காமிச்சாங்க. ஸோ மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் அதை அப்படிதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னால் இதோட வெக்கக்கேடு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ திவாகர் அவர்களை அடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திவாகர் அவர்கள் ஆன்செட்ல நடந்த விஷயத்தை போய் மாகாப்பா ஆனந்தும் இல்லை இந்த புகழோ இல்லை வினோத்தோ போய் கேட்டதே முதல் தப்பு. அது அவங்க எந்த உரிமையும் கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க கேட்டால் அது வேற கதை, சம்மந்தமே படாதவங்க போய் கேட்டால் அது மிகப்பெரிய தப்பு. அது தேவையில்லாத வேலை. முதல்ல அப்படி கேட்டு சண்டை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னால் அது ஆக்சுவலா சட்டப்படி தப்பு. அதை மாகாப்பானந்த் அடிச்சிருக்காரு அப்படின்னால் அப்போ கண்டிப்பாக அது கிரிமினல் குற்றம், இது அசால்ட் கேஸு. இப்போ ரத்தம் வந்ததை போய் சப்போஸ் திவாகர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு என் முட்டி பசங்கிடுச்சிங்க ரத்தம் வருதுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏஆர் போட்டு அப்படி ஒரு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னால் இது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸாக பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அவர் டேட்டா ஸ்டேஷன் போனதுனால இது அசால்ட் கேஸாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு ஒன்றும் பண்ணல, சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் டிவியுடைய ஃபுட்டேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமாக வெளியே வரப்போகுது மக்களே. அந்த ஃபுட்டேஜ் அவங்க கொடுக்காமலே போனாலும் திவாகர் அவருக்கு சட்டப்படி ஒரு உரிமை இருக்கு ஹைகோர்ட் போகிறதுக்கு. ஹைகோர்ட் போனால் அதை கொடுத்தா ஆகணும். விஜய் டிவி கொடுக்க மறுக்க முடியாதுன்றதும் இன்னொரு விஷயம். இதில் யார் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அப்படி தப்பு பண்ணவங்க இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த வெளிச்சத்துக்கு வரது தான் ஒரே தீர்வாக இருக்கும் நினைக்கிறேன். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.